வெல்கம் டு பிளாக்கி ஃபேமிலி. நம்ம புது வருஷத்துக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு வர்றது வழக்கம். நம்ம இன்றைக்கி எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல்லையே ரொம்ப விசேஷமாக இருக்கிற நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து நம்ம கோயிலுக்கு போவோம். அடுத்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச தமிழ் கடவுளான முருகனை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுன்னே தான் சொல்லுவேன். அந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாமக்கல்லில் சேலம் ரோட்டில் இருக்க கருங்கல் பாளையத்தில் இருக்கிற முருகன் கோயில் தாங்க நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரெட். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஆஞ்சநேயர்கிட்ட தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு அவரை வந்து சிறப்பாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நம்ம பார்த்து முடித்த உடனே அடுத்து நம்ம கிளம்ப போகிறதே அங்கே தாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வைப்பாக இருந்துச்சு. அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துக்கிட்டு அடுத்த நம்ம ஸ்பாட்டே அங்கே கருங்கல் பாளையத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தாங்க. அந்த முருகன் கோயிலுக்கு நாமக்கல்லில் இருக்கிற கருங்கல் பாளையம் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகலை அப்படின்னா மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் கோயில் பார்க்க. அங்கேருந்து பார்க்கவும் அட்மாஸ்பியரும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அமைதி தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலபைரவர் இருக்கார். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் இருக்கிறாரு. சிவன் இல்லாமல் ராகு கேது சனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா. அந்த நவகிரகங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் இருக்குது. மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பாருங்கள். நம்ம நாமக்கல்லில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரல அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் கடவுளாகிய முருகன் தாங்க. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மக்கள் எல்லாருமே தமிழ் கடவுளான முருகரை தான் வந்து வணங்குறாங்க. அவரோட தரிசனத்துக்காக இங்கே பல பேர் வந்து தவமாக இருக்காங்க.